பிரைஸ் தி லார்ட். கையிலே சுமக்கக்கூடா கடினமான கூடை, இடுப்பிலை குழந்தை, வயிற்றிலும் குழந்தை, கடினமான வேலை பழு, ஆளூட்டியின் உபத்திரவம், சாப்பிடக்கூட நேரம் கொடுக்கப்படா சூழல். இந்நிலையில் எகிப்தில் வாழ்ந்த எபிரேய ஸ்திரீகளை பார்த்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்கள். இவர்களுக்கு இந்த பலன் எப்படி வந்தது? அவர்கள் கர்த்தரையே, யெகோவா தேவனையே தொழுது கொண்டபடினாலே கர்த்தரையே அவர்களுக்கு பலனாயிருந்தார். தேவனை ஆராதிக்கும் தேவ ஜனத்துக்கு பலன் எப்படியெல்லாம் வருகிறது என்று தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசத்தினால் தேவ பலன் கிடைக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் தேவ பலன் கிடைக்கிறது. பரிசுத்தாவின் வல்லமையினால் தேவ பலன் கிடைக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பதினால் தேவ பலன் கிடைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் தேவ பலன் கிடைக்கிறது. தேவனை பாடி ஆராதிப்பதினால் தேவ பலன் கிடைக்கிறது. தேவனை விசுவாசிப்பதினால் தேவ பலன் கிடைக்கிறது. எனவே கர்த்தரை விசுவாசிப்போம், அவரை பாடி ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்வோம், அப்படி உபதேசத்தில் நிலைத்திருப்போம், காத்திருப்போம். தெய்வ பலம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென்.